வணக்கம், நான் ஆச்சார்யா ஸ்ரீ வித்யா Durga. Welcome to my YouTube channel Mansi Vidya. மாதிரி சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் அந்த டியூனிங் ஃபோர்க்கில் வர்ற மாதிரியான இந்த ஓம் சவுண்ட் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த பதிவில் நம்ம சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த விஷயம் பெல். பூஜையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மணி. ஏற்கனவே நம்ம வாஸ்து பொருட்களாக ஃபெங் ஷூய் பொருட்களாகவும் சில பதிவுகளை நம்ம வெளியிட்டிருக்கோம். அதாவது ஹாப்பி மேன், லாஃபிங் புத்தாவை பற்றி ஒரு பதிவு, லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி, அந்த விஷ் பிரமிடை பற்றின ஒரு பதிவு, அதே மாதிரி குதிரைகள் ஹார்சஸ் பற்றின ஒரு பதிவும் நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த வரிசையில் மணி ஏற்கனவே நம்ம பூஜை அறை பதிவில் இதெல்லாம் நம்ம சொன்னதுனால அதனுடைய விரிவாக்கமாக இந்த பதிவை நம்ம வெளியிடுறோம். இதில் நம்ம முக்கியமாக சொன்னது, அதாவது என்னுடைய பூஜை அறையில் நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெல் அப்படிங்கிறது இந்த ஓம் பெல், டிபேட்டியன் பெல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த ஓம் பெல்லோட சிக்னிஃபிகன்ஸ் பொதுவாக நாம் ஏன் இந்த மணி ஓசை எழுப்பி இறைவனை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு வழிபாடு இருக்குது, இல்லை ஒரு கோயிலுக்கு உள்ளே போகிறோம். போகும்போதே முன்னாடி வாசல்லையே பார்த்திங்கன்னா பெரிய மணி தொங்க விட்டுருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு வழிபாடு ஆரம்பிக்கணும் அப்படின்னாலே, ஒரு பூஜை புனஸ்காரம் செய்கிறோம் அப்படிங்கிறதுனாலே நம்ம யாரை அழைக்கிறோமோ அந்த வாத்தியார் நமக்கு என்ன செய்வார்னா மணி அடிப்பார். இல்லை நம்ம வீட்டில் தீபாராதனை காட்டும் பொழுதும் மணி அடிக்கிறோம். திஸ் இஸ் அ சவுண்ட் எனர்ஜி, எல்லாத்துக்குமே சரி. இந்த எனர்ஜினால என்ன பலன் இருக்கு? இப்போ ஒரு பெல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு அமல்கமேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். எல்லா மெட்டல்ஸும் சேர்ந்தது தான் ஒரு அந்த அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய அவ்வளோ கணீர்னு ஒரு சத்தம் வருது இல்லைங்களா? அது இந்த கலவை சேர்ந்தது, இந்த மெட்டல்ஸோட கலவைகளால் அமைஞ்சது. உலோகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க், காப்பர், கேட்மியம், நிக்கல், குரோமியம் அண்ட் மேக்னீஸ். இந்த உலோகங்கள் எல்லாம் சரிவர அமைந்து ஒரு பெல் அமைஞ்சாதான் அந்த கணீர் அப்படிங்கிற அந்த நாதத்தை அது கொடுக்கும். அந்த சவுண்ட் வைப்ரேட் ஆகும். அந்த சவுண்டை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த ஓம் சப்தத்தினுடைய அந்த ஒலி வடிவமாக அது வரும் நமக்கு. அதனால தான் அது ஓம் பெல்லுன்னு சொல்கிறோம். பஞ்சலோகங்கள் சொல்லலாம். இதில் 6 வகையான உலோகங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். எல்லா கோயில்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ஒரு மாதிரி வைப்ரேட்டாக இருக்கும் மணி அடிக்கும் பொழுது. சரி, இந்த மணி அடிக்கும் பொழுது நமக்குள்ள என்ன பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ் நடைபெறுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு மணி அடிக்கிறோம் அப்படின்னாலே இம்மீடியட்டாக உடனடியாக நம்முடைய லெஃப்ட் அண்ட் ரைட் லோப்ஸ் ஆஃப் த பிரெயின் கெட் ஹார்மனைஸ்ட். நம்முடைய இடது பக்க மூளையும் வலது பக்க மூளையும் ஒத்திசைவு அடைகிறது. ஒத்திசைவு அடைவதனால என்ன ஆகுது அப்படின்னா, இம்மீடியட்டா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ண அலைகள், நமக்கு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? தாட்ஸ், மூமெண்ட் ஆஃப் தாட்ஸ் இஸ் ஹால்டட். எண்ண அலைகள் அங்கேயே நிற்குது. ஒரு அந்த பெல் சவுண்டு கேட்ட உடனே அந்த இன்ஸ்டிங்க்ட்ல இம்மீடியட்டா அந்த எண்ணங்கள் எல்லாம் கட் ஆகுது, அங்கேயே நிறுத்தப்படுகிறது. அதே மாதிரி அந்த மணி ஒரு தடவை அடிச்சிங்கன்னா, இப்போ நான் இங்கே அந்த ஓம் பெல் வச்சிருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் அடிக்கிறேனே, இந்த மணி இந்த சத்தம் இதனுடைய எக்கோ பார்த்தீங்கன்னா 7 செகண்ட்ஸ்.
இதனுடைய எக்கோ வந்து 7 செகண்ட்ஸ்க்காக வரும். அப்படியே கொயின்னு அந்த சத்தம் வரும். அந்த 7 செகண்ட் வரக்கூடிய அந்த எக்கோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களையும் ஆக்டிவேட் செய்யுது. இது நமக்கு உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால தான் முன்னோர்கள் வந்து எந்த ஒரு வழிபாட்டுக்கும் சரி, ஆலயத்திற்குள் செல்லும் போதும் சரி, மணி ஒலி எழுப்பினாங்க. எதுக்காக இதை செய்யணும்? இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ். என்ன ஹீலிங் நடக்குது? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த என்ன அலைகள், அது நெகட்டிவான தாட் ஃபார்ம்ஸாக இருந்தால் உடனே நிறுத்தப்படுது. ஓம் சொல்லும் பொழுது எப்படி நம்ம உடம்பு வந்து வைப்ரண்ட் ஆகி நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி உற்பத்தி ஆகுதோ, ஒரு நேர்மறையான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆற்றல் நமக்கு வருகிறதோ, அதே மாதிரி இந்த நாதத்தினாலே, இந்த மணி ஒலி எழுப்புகின்ற அந்த வரக்கூடிய நாதத்தினாலே நம்ம உடலுக்குள்ளே 7 சக்கரங்கள் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அந்த 7 சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள், வேண்டாத சில எண்ணங்கள், முன்னே இருக்கக்கூடிய அந்த பதிவுகள், வேண்டாத பதிவுகள், பய உணர்வுகள், அதாவது நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ், இதெல்லாமே நம்மக்கிட்ட இருந்து வெளியேறும். அதனால தான் இதில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெல் மெடிடேஷன் கூட இருக்கு. இந்த நாதத்தை கேட்டு ஒவ்வொரு பெல்லும் வந்து அடிக்கும் பொழுது ஓம் சொல்லி அடுத்த பெல் வர வரைக்கும் அந்த மெடிடேஷன் இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம சென்டரில் கூட அந்த மாதிரியான மெடிடேஷன் நம்ம கண்டக்ட் பண்ணுறது உண்டு. இது நமக்கு உள்ள நடக்கக்கூடியது. இட்ஸ் a செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ். இப்போ இந்த பெல் நம்ம வீட்டிலே அடித்து ஒவ்வொரு வழிபாடும், காலையில் நம்ம வந்து இயல்பாகவே வந்து ஒரு விளக்கேற்றுவோம், அதே மாதிரி தீப ஆராதனை செய்வோம், வழிபாடு செய்வோம், தூபதீப ஆரத்தி காட்டுறோம் இல்லைங்களா? அப்போது காலையும் மாலையும் நம்ம இந்த மணி அடித்து மணி ஒலி எழுப்பும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவிட்டிஸும் வெளியேறுது. அது வேண்டாத எண்ணங்களாக இருக்கட்டும், சில பேர் சொல்லுவாங்க இந்த பில்லி சூனியம் இருக்குது, இந்த மாதிரியான சில கற்பனைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவும் சிலதெல்லாம் இருக்குது. அது எல்லாமே அந்த இடத்துல இருந்து விலகிருது. இந்த நாதத்திற்கு அவ்வளோ வலிமை இருக்குது. அதனால் இப்போது நீங்கள் காலையில் உங்கள் வீட்டில் அந்த பூஜைறையில் மட்டும் நீங்கள் பெல் சவுண்ட் பண்ணாமல், நீங்கள் அந்த மணி அடிக்கிறது வந்து ஒவ்வொரு வீட்டினுடைய அறையிலையும் வந்து அந்த ஆரத்தி காட்டி, இல்லை தூபம் காட்டி, ஊதுபத்தி காட்டி நீங்கள் அந்த மணி அடிச்சுட்டே நீங்கள் வந்து காட்டும் பொழுது, ஒன்று அந்த ஃப்ரேக்ரன்ஸ் மனத்தினாலே அந்த இடம் பூரா நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜி வருது. இன்னொன்று இந்த சவுண்ட் எனர்ஜி, இந்த வேவ்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அங்கே நிறையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய இல்லை நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் ஆகட்டும், தீய எண்ண வடிவங்கள் ஆகட்டும், எல்லாமே வெளியேறிடுது. எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ், எல்லா சந்து பொந்து எல்லாம் இருக்கக்கூடியதும் வெளியேறுது. இது வந்து 2 வேளை நம்ம கட்டாயமாக வீட்டில் செய்யணும். எல்லா மதத்தினரும் இந்த மணி ஒலி எழுப்பி பிரார்த்தனை செய்வது வழக்கம். அதனால தான் இந்த மணிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த ஓம் சவுண்ட் வந்து சில மணிகளில் தான் வரும். அதாவது கரெக்டான அந்த உலோக கலவை இருந்தால் மட்டும்தான் அந்த கணீர் அப்படிங்கிற அந்த சத்தம் வரும். வெளியில் பண்ணக்கூடியது சிலதெல்லாம் வச்சுக்கலாமா, நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. வெளியிலான மணின்னு அவ்வளோ சவுண்ட் வராது, கிளாரிட்டி இருக்காது. அதனால் நீங்கள் பஞ்ச உலோகம் இல்லை நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான அந்த ஓம் பெல்லையும் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இப்போது நான் வந்து இங்கே வச்சுருக்கிறது வந்து ஓம் பெல் அல்லது டிபெட்டியன் பெல். இது அந்த பூஜை அறை பதிவில் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன், இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குது. பொதுவாகவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இயல்பான ஒரு மணியில் மேலே வந்து நந்தி இந்த மாதிரியான சில உருவங்கள் வந்து வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வஜ்ரா அப்படிங்கிறது இந்திரனுடைய அந்த ஆயுதம், வஜ்ராயுதம். இதை சான்ஸ்கிரிட்டில் வஜ்ரான்னு சொல்கிறாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன்று வஜ்ரம் அப்படின்னா வைரம், டைமண்ட், இன்னொன்று தண்டர் போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து வருணன், அதாவது மழைக்குண்டான ஒரு அதிபதி இல்லைங்களா, அதனால அது வந்து தண்டர் போல்ட்ஸ், இடி மின்னலுக்கு இணையாக அதை சொல்லுவாங்க. இதனால் என்ன பிரயோஜனம், நம்ம ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது டிஸ்பெல்ஸ் நெகட்டிவிட்டி. இது நீங்கள் வச்சிருக்கும் பொழுதே, நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், பூஜை அறையில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் சாண்ட் பண்ணக்கூடிய மந்த்ராஸ், அதாவது நான் வந்து
என்ன மந்திரங்கள் ஜபிக்கின்றேனோ, எந்த மந்திரத்தை உச்சரிக்கின்றேனோ அது எல்லாமே இது ஈர்க்குது. இது ஈர்த்து வச்சிட்டதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு தீமை செய்யக்கூடிய எந்த எண்ண வடிவங்கள் ஆகட்டும், இல்லை நான் சொன்ன மாதிரி வேறு சைக்கலாஜிக்கல் எலிமெண்டல்ஸ் ஆகட்டும், அதாவது நான் வில்லி, சூன்யம், ஏவல் இந்த மாதிரியான இதெல்லாம் வரும் பொழுது இது என்ன ஆகுதுன்னா அவைகளை தகர்த்து வெளியேற்றி விடுகிறது. இதை நம்ம கழட்டி மெடிடேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை கூட நீங்கள் பார்க்கலாம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை கழட்டி தனியாக உபயோகப்படுத்தலாம். இது புத்த மதத்தினராலே ரொம்ப அதிகமாக, புத்த மதத்தினர் இது ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. இது பார்த்திங்கன்னா தனியாக இப்படி கழட்டி வச்சுக்கலாம். நம்ம ப்ரேயர் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு சங்கல்பம் பண்ணுவோம் இல்லையா, எதற்காக, எந்த நாளில், எந்த இடத்துல, எதற்காக நாம் அந்த பிரார்த்தனை செய்கிறோம், அந்த ப்ரேயர் பண்ணுறோம் அப்படிங்கிறது சங்கல்பம் சொல்லுவோம். இதை கையில் வச்சுட்டு நம்ம அந்த சங்கல்பம் பண்ணிக்கலாம், இதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் இருக்கும், இதில் ஒன்று இருக்குது. இதில் ரெண்டு பக்கமாக 2 முகமாகவும் இருக்கும். அது ஃபெமினைன் அண்ட் மேல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே அதில் இருக்கும். இதில் நம்ம பரமேஸ்வரனுடைய முகம் இருக்குது. இதில் இது மாதிரி நிறைய முகங்கள்லாம் வச்ச டார்ஜி, அதாவது இதை புத்த மதத்தினர் டார்ஜின்னு சொல்லுவாங்க, டிபெட் டார்ஜி பெல்னு சொல்லுவாங்க. நம்ம இதை விஸ்வ வஜ்ரான்னு சொல்கிறோம். இதில் பெண்டன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. எதுக்காக அப்படின்னா நம்முடைய ஆற்றலை பன்மடங்காக கொடுக்கக்கூடியது. இதை நம்ம மெடிடேஷனில் வச்சு பண்ணும் பொழுது நம்முடைய ஆற்றல் பல மடங்காக மாறுகிறது, நல்ல ஆற்றல் நமக்கு கிடைக்குது. இப்போ இதை கையில் வச்சுட்டு நம்ம உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். இது ஸ்பெஷலாக இந்த பெல்ல வரும். இது எல்லா பக்கமும் அவைலபிள் தான். நம்ம மான்சி ஏஜென்சிலையும் நீங்கள் இதை கேட்டு வாங்கிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ அவைலபிள். கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். இது தனியாக நீங்கள் எடுத்து மெடிடேஷன் அல்லது ப்ரேயருக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இன்னொன்று, இந்த பெல் இதில் நம்ம அடிக்கும் பொழுது அந்த சவுண்ட் ஒரு 7 செகண்ட்ஸ் வருது, எக்கோ ஆச்சுன்னு சொல்கிறோம். இப்போது இதே நம்ம இந்த டிபேட்டியன் சிங்கிங் பவுல்னு சொல்லுவாங்க. டிபேட்டியன் சிங்கிங் பவுல் இருக்கும், அதை ஒரு சின்ன பவுல் இருக்கும். அந்த பவுலில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மர கட்டையினால அதை நம்ம இப்படி சுற்றி வரும்போது அதில் இட்ஸ் ஜெனரேட்ஸ் ஓம் சவுண்ட் வரும். அந்த நல்ல அந்த நாதம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டியூனிங் நல்லா இருக்கும். அது ரிலாக்ஸேஷனுக்காக, நம்ம மனதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அந்த சிங்கிங் பவுல் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஃபார் த மெடிடேஷன் பர்பஸ். தியானத்தின் பொழுது அதை பண்ணலாம். உட்காந்து வச்சுட்டு அந்த சிங்கிங் பவுலில் நம்ம அந்த நாய்ஸ் ஜெனரேட் பண்ணோன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த நாதம் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம அந்த ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியது அந்த நாதம். இப்போது இந்த பெல்லுலேயும் அதை நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன நார்மலான ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு கட்டை இருந்தால் போதும். இந்த பெல்லு கூடயே சில டைம்ஸ் அந்த இதுவும் வரும். இப்போது நம்ம இதை பிடிச்சிட்டு நான் பண்ணுறேன். மாதிரி சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நீங்கள் அந்த டியூனிங் ஃபோர்க்கில் வர்ற மாதிரியான இந்த ஓம் சவுண்ட் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இது இந்த பெல்லையும் நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ இது இவ்வளோ மல்டி பர்பஸான பெல் தான் இந்த ஓம் பெல். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். என்னுடைய பூஜை அறையில் இருக்கிறது. நான் ரொம்ப ஆசையாக இதை வாங்கி எப்போவுமே யூஸ் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி இந்த மாதிரியான இந்த ஓம் பெல் ஆகட்டும், இல்லை சாதாரணமாக நம்ம ஐம்பொன்னில் கிடைக்கக்கூடிய வெங்கல மணி ஆகட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணணும் வீட்டில். இந்த பெல் இட் கிரியேட்ஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ்ஸ் இருக்கோ இல்லையோ, நம்ம இதை பண்ணும் பொழுது நமக்குள்ளே ஒரு செல்ஃப் ஹீலிங் ஏற்படுது. இந்த வஜ்ரா நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப ஆற்றல், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி 100% இன்னும் மேலே ஏறும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி
இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த பெல்லோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையும் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபீஸஸ்லேயும், இங்கே மட்டும் இல்லை, காலையில் மாலையில் 2 வேளையும் உங்களுடைய தொழிற்சாலை, உங்கள் அலுவலகங்கள், இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து மணி ஒலி எழுப்பி அந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் ரைஸ் ஆகுது, நெகட்டிவிட்டிஸ் கிளியர் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வியாபார தலங்கள் ஆகட்டும், அலுவலகங்கள் ஆகட்டும், அந்த இடத்துல வந்து நல்ல கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க. நெகட்டிவிட்டிஸ் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சங்கல்பம் வைக்கிறீங்களோ, நான் சொன்ன மாதிரி இந்த வஜ்ரா இருக்கும் பொழுது உங்களுடைய மனசை அதை கண்ட்ரோல் பண்ணி, உங்கள் தாட் ஃபார்ம்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி, என்னவாக நீங்கள் நினைக்கிறீங்களோ, எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக அது பயன்படுகிறது. ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும். இதை வச்சுட்டு நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய அட்ராக்ட் ஆவாங்க, கான்ட்ராக்டர்ஸ் நிறைய அட்ராக்ட் ஆவாங்க, நிறைய பிஸ்னஸான ஒரு டாக்குமெண்ட்ஸு, டீல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இது கிரியேட் பண்ணி கொடுக்குது. இட் இஸ் 100% நாம் உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அதனால் இந்த மாதிரி பெல்ஸை வாங்கி நீங்களும் உங்கள் இடத்த ரொம்ப பாசிட்டிவாக மாற்றுங்க. இதே மாதிரி நிறைய க்யூஸ் அண்ட் நிறைய கருத்துக்களை உங்களுக்கு பாசிட்டிவாக எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறது இன்னும் மேலே வரப்போகக்கூடிய அத்தனை வீடியோஸ்லையும் நம்ம சொல்ல இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் மான்சி வித்யா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Do subscribe to our YouTube channel and press the bell icon to never miss another update from Mansi Vidya.